ஓம் ஸ்ரீ உச்சிஷ்ட மகா கணபதி நமக்கு அனைவருக்கும் வணக்கம். குரோதி வருடத்தில் ஆணி மாத ராசி பலன்களாக தனுசு ராசி நேயர்களுக்காக உங்களுடன் இணைந்திருப்பது அருளம்பாடி ஜோதிடர் மீனாட்சி முருகன். ஆண்டுக்கோள்கள் என்று சொல்லக்கூடிய 3ஆம் இடத்துல சனி இருக்கிறாரு. அவர் 19/6/2024 வக்ரம் அடைகிறார். 4ல் ராகு இருக்கிறார். இந்த 4 ராகு வந்ததுலேருந்து ஆரோக்கிய கோளாறுகளாக வர்றது, நிறைய பிரச்சனைகளை சந்திக்கிறது. இந்த ராகுனுடைய காலில் இப்போது சனி 3ஆம் இடத்துல செஞ்சுருக்கும் போது முயற்சிகள் தோல்வியாக வர்றது, இப்படியான காலகட்டங்கள் ஓடிக்கிட்டு இருக்கு. அதே மாதிரி பண்ண உங்களுடைய ராசியாதிபதி என்று சொல்லக்கூடிய குரு பகவான் 6க்கு போயிட்டார். அப்போ அந்த 7ஆம் இடத்துல சூரியன், சுக்கிரன், புதன் ஆட்சி பெறுகிறார். 8, 9, அதாவது 10ஆம் இடத்துல கேது. இந்த 10ஆம் இடத்துக்கு கேது இந்த ஆண்டு முழுக்க அவர் பயிற்சி அடைய போகிறதில்லை. இந்த புதன் பகவான் 26/6/2024 ஆணி மாதம் 11ஆம் தேதி 7லிருந்து 8க்கு போகிறார். அப்போ அந்த அவர் மறைவு பெறுகின்ற வரையில் ஒரு பிரச்சனையை உங்களுடன் ஓடிக்கொண்டிருந்தால் அது மிகைப்படுத்தி ஓடிக்கிட்டே இருக்கு. ஒரு கேஸ் ஆகட்டும், கோர்ட்லேயே ஆகட்டும், போயிட்டு ஒரு கேஸ் நம்ம ஃபைல் பண்ணிட்டோம் அப்படின்னாக்கா அந்த 26/6/2024 வரைக்குமே அந்த பிரச்சனையை அப்படியே மூடி சுமூகமாக போகிறது சிறப்பாக இருக்கும். எனக்கு வேண்டாம், நான் நிதானமாக போகிறேன்ட்டு போயிட்டே இருக்கலாம், தப்பே கிடையாது. ஸோ கொஞ்சம் ஆற போடலாம். ஒரு ஃபியூச்சரை நம்ம ஃபியூச்சரில் எப்படி இருக்கணுங்கிறத யோசிக்கும் போது ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்ணி அதை தள்ளி வைப்போம் இல்லையா, அந்த மாதிரி தள்ளி வைக்கிறது நல்லா இருக்குது. அப்போ அந்த செவ்வாய் குருமாங்க, அதாவது செவ்வாய் 5ல் ஆட்சியாக ஒரு 6ல் எப்போ போய் சேர்றாரு அப்படின்னாக்கா ஆணி மாதம் 27 11/7 வரைக்குமே இந்த 5ஆம் இடத்து செவ்வாய் ஆட்சி பெற்று ஒரு சில விஷயங்கள் நடந்துகிட்டு தான் இருக்கு. ஸோ 6ல் இந்த குருவும் செவ்வாயும் சேர போகிறாங்க. அந்த அவனுடைய பார்வை எதுக்குமே கிடைக்காத ஒரு அமைப்பாக தான் இருக்கு. ஸோ இந்த சுக்கிரன் எப்போ போகிறாரு அப்படின்னாக்கா 23ஆம் தேதி, அதாவது மிதுனத்தில் கடகத்துக்கு போகிறாரு. 6/7 6ஆம் தேதி 7வது மாதம், அதாவது ஜூலையில் போகிறார். ஸோ அந்த புதனும் சுக்கிரனும் வக்ர சனிக்கினுடைய பார்வை பின்னோக்கி, அந்த மகரத்துக்கு வர மாதிரி பின்னோக்கி போகிறது அந்த பார்வை பெறப்போகிறார். எப்படி இந்த மகர சனி அந்த பின்னோக்கி சென்று அந்த புதனையும் சுக்கிரனையும் பார்க்குறாரு. ஸோ சனி சுக்கிரன் சேர்க்கை என்பது ஒரு அசிங்கத்தையும் அவமானத்தையும் தர்மமாங்கிற இடம். அது உங்களுக்கு 8ஆம் இடமாகும். அப்போ 7ஆம் இடத்துல புதன் ஆட்சி பெற்று ஒரு சில விஷயங்கள் 8ஆம் இடத்துல இன்னும் அது மறைந்தால் கூட சுக்கிரன் சனியினுடைய பார்வை உங்களுக்கு அதிகமாக இருக்கும். இந்த சனி சுக்கிரன் சேர்க்கை ஒரு பக்கம் தனவரவை கொடுத்தாலும், ஒரு பக்கம் நிறைய வேலைகள் கொடுத்தாலும், ஒரு பக்கம் மகிழ்ச்சியான ஒரு எக்கனாமிக்கெல்லாம் உங்களுக்கு கொண்டுட்டு போனாலும் மனசுக்கு சங்கடமான அசிங்க அவமானத்தையும் கொடுப்பார் என்பதை இந்த தனுசு ராசி நேயர்கள் மறந்துவிடக்கூடாது. நான் கௌரவமாக தான் இருந்தேன், ஏன் எனக்கு இது மாதிரி ஆட்சின்னு தெரியாத ஒரு அற்புதமான ஒரு டைம் உங்களுக்கு கிடைக்க போகுது. ஸோ அது படிப்பில் இருக்கிறவங்க, படிப்புக்குரிய மாணவர்கள், வேலையை தேடுறவங்க, எதிர்காலத்தை எப்படி நம்ம ஃபியூச்சரை எப்படி பிளான் பண்ணணுன்றவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் நிதர்சனமாக இருக்கணும், பொறுமையுடன் இருக்கணும், நிதானத்தை கடைபிடிக்க வேண்டும். அப்போ இந்த மாதிரியான காலகட்டங்களில் பார்த்தோம் அப்படின்னாக்கா இந்த 2க்குரியவன் 3க்குரிய சனி பகவான் ராகுனுடைய காலில் வக்ரம் அடைந்து சிறப்பான அமைப்பு இல்லை. சனி 3ஆம் பாறை ராகு பார்க்கறது ஒரு அமைப்பாக தெரியல. 7ஆம் பாறை சனி சுக்கரன் காம்பினேஷன் இருக்கு, சனி புதன் காம்பினேஷன் இருக்கு. 6ஆம் இடத்துல குருவும் செவ்வாயும் அந்த 6ஆம் இடத்துல இருக்கிறது ஒரு சிறப்பான அமைப்பு அல்ல. அப்போ இந்த கோள்கள் 3 விதமாக பயிற்சி அடையுது. அப்போ செவ்வாய் பயிற்சி ஆணி மாதம் 27ஆம் தேதிக்கு மேலே அப்படின்னா அந்த ஆணி மாதம் முழுக்க அந்த 5ல் செவ்வாய் ஆட்சி பெற்று 6ல் குரு இருக்கிறது ஒரு சிறப்பான அமைப்பு அல்ல. அப்போ நிதானத்துடன் செயல்பட வேண்டும், மன உளைச்சலாகவும் இருக்கணும், எதையும் நிதான போக்க வேண்டும், எதையும் நான் ஜெயிச்சிருன்ற மனப்பக்குவம் வேண்டும். மன உளைச்சலை தூக்கி வச்சுட்டு நிதானமாக செயல்பட வேண்டும். நெடுகாலமாக பிரிந்திருந்த மனைவி திடீர்னு வந்தாங்கன்னா அது வழியில் ஒரு கசப்பான சம்பவங்களை தருவாங்க. அப்போ மனைவெளியில் பிரச்சனை புதன் ஆட்சி பெறுவது சிறப்பான அமைப்பு அல்ல. உங்களுடைய பாக்கியாதிபதி என்று சொல்லக்கூடிய சூரியன் போய் 7ல் புதனோட அமைகிறார், அது ஒரு சிறப்பான அமைப்பு அல்ல. ஆக இந்த கோள்கள் 3 விதமான காலகட்டங்களை தர உங்களுக்கு காத்து கொண்டிருக்கிறது. உங்களுக்கு அயன சயன சுகம்னு சொல்கிறேன், லாபஸ்தானத்தை சனி பார்க்குறார். ஸோ அந்த 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 11ஆம் இடம் லாபஸ்தானம் இல்லையா, உங்களுக்கு லாபஸ்தானமாக வர துலாத்தை சனி பகவான் வக்ரம் பெற்று 10ஆம் பார்வையாக பார்க்குறார். ஸோ ஒரு வழியில் நமக்கு மருத்துவ செலவுகள் ஒரு பக்கம் வந்தாலும், அசிங்க அவமானங்கள் ஒரு பக்கம் வந்தாலும், அது எப்படிப்பட்ட காலகட்டங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா அது 3ஆக பிரித்து ஒரு சனி தான் அந்த ஆணி மாதத்தில் முதல் வாரம், 2வது வாரம், 3வது வாரம் பிரித்தாலும் சரி, 10 நாளாக பிரித்தாலும் சரி. ஆக அந்த மாதம் பூரா பெருசாக ஒன்றும் நடந்துட போகிறதுலாம் ஒன்றும் இல்லை. நிதான போக்கு இருக்கணும், நிதர்சனமாக இருக்கணும்,
வாய்ச்சொல், அதாவது நம்ம சொல்கின்ற வாக்கில் கவனம் தேவை. ஒரு கண்டிஷன், ஒரு இடத்துல வந்து சைன் பண்ணும்போது ஒரு பெரிய பெரிய பதவியில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் வந்து இது வந்து சோதனை காலமாக மாறிடும். இந்த 6ஆம் இடம் வலுப்பெறுறது, இந்த 4ஆம் இடம் சுகஸ்தானத்தில் ராகு இருந்து சனி பகவான் வந்து அந்த ராகுனுடைய காலிலிருந்து வக்ரம் அடைந்தமாங்கிற விஷயமெல்லாம் வந்து ஒரு காலகட்டமாக தெரியல. தனஸ்தானம் இல்லையா, 2 ஆதிபத்தியம் பெற்ற சனி பகவான் 3ல் ஆட்சியில் இருந்தார். அவர் என்ன பண்ணுறாரு, திரும்பி மகரத்துக்கே வக்ர நிலையில் 4.5 மாதத்து வரைக்கும். ஸோ அவர் 3ஆம் பாதி ராகுவை பார்க்கறது ஒரு சிறப்பான அமைப்பாங்க. அப்போ ஆரோக்கியம் ஏற்கனவே நான் பிரச்சனை இருக்கிறேன்னா அந்த பிரச்சனை அதிகமாகும். ஸோ அதுலேருந்து தப்பிக்கிறதுக்கு என்ன வழினுங்கிறத ஒரு நல்ல ஒரு ஆலோசனையாக உங்களுக்கு நீங்களே பண்ணிக்கிறது நான் பண்ணல. அடுத்தபடியாக வந்து இந்த 6ல் குரு அந்த செவ்வாய் சேர்க்கை வரும்போது அல்லல் படுறது, உடல்நிலை உஷ்ண வியாதிகள் வரணுமாங்கிற விஷயம்லாம் நடக்கும். ஸோ உங்கள் ராசியாதிபதி 6க்கு போகிறாரு, குரு பகவான் செவ்வாய் சேர்றாரு. உங்களுக்கு வந்து விரையாதிபதி அவர் தானே, அப்போ விரயமாக கொடுக்கறதுக்கான அமைப்பு அது. ஏன்னா குரு வந்து 7ஆம் பார்வையாக உங்கள் விரயஸ்தானத்தை பார்க்குறாரு. அப்போ குருவும் செவ்வாயும் சேர்ந்து உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்தை பார்க்கும்போது நிறைய பிரச்சனைகள் வரும். குரு சனி பகவான் வந்து வக்ரம் படித்து உங்கள் 11ஆம் இடத்தை பார்க்குறாரு. அப்போ இந்த சுக்கிரன் வந்து 8ஆம் இடத்துக்கு போயிடுவார். ஸோ சனி பார்வை இருக்குது உங்களுக்கு. அதாவது இந்த சனி பகவான் வந்து சுக்கிரனை பார்க்குறது, சுக்கிரனோட வீட்டை பார்க்குறதும் ஒரு சிறப்பான அமைப்பாக உங்களுக்கு. ஸோ அந்த வந்து இக்கட்டான சூழ்நிலை இந்த தனுசு ராசிக்கு இந்த குரு பயிற்சியிலிருந்தே நிறைய மாற்றங்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த செவ்வாய் பயிற்சிக்கு அப்புறம் இன்னும் மாற்றங்கள் வந்து அதிகமாகும். அப்போ தள்ளாடுகின்ற ஒரு நிலை, எதையும் பற்றி இழுபறியான ஒரு நிலை, சங்கடமான ஒரு நிலை, இதிலிருந்து எப்படி வெளியே வரணுங்கிறதுக்கு நீங்களே யோசனை பண்ணிக்கிறது ரொம்ப நல்லதாக இருக்குது. நிதான போக்கு, கொடுக்குற வாக்கு, பேசுகிற பேச்சில் கவனம் தேவை. குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள்ள அன்னோன்யம் வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னா சண்டையாகவும் அது உஷாராக இருக்குது. 4 ராகு இருந்தாலும் வீடு வழியில் பிரச்சனை, இது வீட்டில் விற்கிறதுலையோ வீடு வாங்குறதுலையோ மண்மனை வாங்குறதுலையோ அது விற்ற வீட்டுக்கு மேலே பிரச்சனையாக வரணுங்கிறது விஷயம். பூர்வ புண்ணியத்தில் இருந்த சிக்கல்கள் அதிகமாகும், அதை கொஞ்சம் பார்த்துக்கணும். 10ஆம் இடத்துல கேது இருந்து அந்த ஒரு வேலை விஷயமா இருக்கட்டும், தொழில் விஷயமா இருக்கட்டும், ஒரு முடக்கத்தன்மையை கொண்டு வரும். ஸோ அதிலேருந்து எப்படி வரணும், அந்த பெரிய இது பண்ணலாமா, பிஸ்னஸ் பண்ணலாமாங்கிறதுலாம் தேவையில்லை. ஸோ பிஸ்னஸை டெவலப் பண்ணுறது, இருக்கிற பிஸ்னஸை ஓட்டிக்கலாம், இருக்கிற வேலையிலே போய்க்கலாம். இடமாற்றம் வந்தால் அப்புறம் பார்த்துக்கலாம். குரு பயிற்சி வரைக்குமே சனி பயிற்சி வரைக்குமே கொஞ்சம் நிதான போக்காக இருக்கிறது தனுசு ராசி நேயர்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும். மாணவ செல்வம் இடம் விட்டு இடம் போகிறது, ஒரு இடத்துல தங்கி படிக்கிறது, ஃபியூச்சரை பற்றி கவலைப்படாமல் படிச்சுக்கிட்டே இருக்கிறதுமான விஷயங்கள்லாம் வந்து மாணவ செல்வங்கள் செய்யணும். சீனியர் சிட்டிசன் என்று சொல்லக்கூடிய முதியோர்களுக்கு உடல்நல கோளாறுகள் அடிக்கடி ஏற்படும். உடனே பார்த்தீங்கன்னா சனி சுக்கிரன் சேர்க்கை சிறப்பான அமைப்பாக தெரியல. சினி பில்டரில் இருக்கிறவங்களுக்கு அற்புதமான காலகட்டம், கண்டிப்பாக பட வாய்ப்புகள் உங்களுக்கு தேடி வரும். பங்கு சந்தையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த நிதான போக்கு தேவை, முதலீடு செய்வதில் கவனம் தேவை. ஏற்றுமதி இறக்குமதியில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு அற்புதமான காலகட்டம். உங்களுக்கு இந்த சனி சுக்கிரன் வந்து பழைய கடன்கள் வரும், பெரிய கடன்கள் ஏற்க வேண்டிய வரும், நிறைய கடன் கொடுக்க வேண்டியது வரும். அந்த கொடுத்த கடன் வருமாங்கிறதுல கொஞ்சம் பிரச்சனையாக ஓடிக்கிட்டு இருக்கும், அது கொஞ்சம் உஷாராக பார்த்துக்கணும். குடும்ப தலைவர்களுக்கு வந்து மன உளைச்சல் அதிகமாகவும், 2ஆம் இடத்துல ராகு இருக்குது, குடும்பஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 2ஆம் இடத்துல சனி வக்ரமாக வராரு. இந்த சனி சுக்கிரன் சேர்க்கை சிறப்பான அமைப்பில் குடும்ப தலைவர் உஷாராக இருக்கணும். அதாவது அந்த எண்ணங்கள் ஆசைகள்லாம் வந்து வெளிப்படுத்துவதில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். வாக்குச்சொல், அதாவது கணவன் மனை அன்னோன்யத்தில் வந்து பாதிப்புகள் ஏற்படும், கொஞ்சம் உஷாராக இருக்கும். சனி புதன், சனி சுக்கிரன், அந்த சனி சுக்கிரனுடைய வீட்டையும் பார்க்குறாரு, சுக்கிரனையும் பார்க்குறாரு. அப்போ சுக்கிரங்களுக்கு வந்து 6க்கும் 11க்கு 6ல் குரு இருக்கிறாரு. அந்த செவ்வாய் 5 கூடிய செவ்வாய் 6 சேரும்போது நிறைய பிரச்சனைகள் வரும். ஸோ அந்த பாவகங்கள் அமைப்புகளாகட்டும், இங்கே இருக்கின்ற கிரக சேர்க்கைகளாகட்டும், அந்த பார்வைகளாகட்டும் உங்களுக்கு நன்மை தருமானா நன்மை தருவதில் கொஞ்சம் கஷ்டம்தான். அப்போ தீமை தான் தருமானா தீமையாக தரப்போகிறது. அப்போ நல்ல படம் வந்து தீய படம் கலந்து அனுபவிப்பீங்க. சிறப்பாக இருங்க, நிறைய யோசிங்க, நிதான போக்குடன் இருங்க. வாய்ச்சொல், ஒரு சொல் ஒரு கொல்லும் இல்லையா, ஒரு சொல் வெல்லும். உங்களுக்கு வெல்ற சொல்லா பார்த்துங்க. நன்றி, வணக்கம்.